வணக்கம். வாழ்க நலம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின்ன வயசுலயே, அதாவது ஒரு 10 வயசுலயே அவர் ஒரு தெய்வீக குழந்தை, அவர் சாதாரண நார்மலான குழந்தை இல்ல அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய வச்சது. எப்படின்னா, அவர் ஒரு 10 வயசுல அப்படி புல்வெளியில் நடந்து போயிட்டு இருந்தாரு. மழை காலம். நல்லா வானம் நல்லா இருட்டிட்டு மழை பெய்ற மாரி இருந்துச்சு. ஒரே மேகங்கள் கருமையா இருந்துச்சு மேல வானத்துல. அந்த சமயத்துல அந்த வெள்ளையான நாரை பறவைகள், கொக்குகள்லயே வெள்ளை பறவைகள் அந்த மேல பறந்து போயிட்டு இருந்துச்சு. பேக்ரவுண்ட் கருப்பு மேகக்கூட்டம். அது வழியா வெள்ளை நாரப்பறவைகள் போகுது. அது அப்படியே பார்த்தாரு. அந்த அழகை பார்த்தாரு, அந்த இயற்கையை பார்த்தாரு. பார்த்தோன்னே அந்த தெய்வீகத்தை, அதுல ஒரு தெய்வீகத்தை பார்த்தாரு. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவர் அறியாம அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அதுதான் முதல்ல அவருக்கு ஏற்பட்ட தெய்வீக அனுபவம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே பயந்துடுறாங்க. பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் பையன் நார்மலாக தான் இருக்கிறோம், பயப்படாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 10, 11 வயசுல 11 வயசுக்கு அப்புறம் அவர் அந்த ஊர்ல இருக்க பொம்பளை குழந்தைங்கலாம் அந்த பக்கத்து ஊர்ல ஆனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க விசாலாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போனாங்க. கூட இவரையும் அழைச்சிட்டு போனாங்க. இவரும் ஜாலியா எல்லாத்தையும் பேசிட்டு பாட்டு பாடிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. புல்வெளியில போயிட்டு இருந்தாங்க. போயிட்ட பிறகு கோயில் கிட்ட இருக்கும்பொழுது அந்த அம்மனுடைய அருள் அவருக்கு வந்துருச்சு. அவர் அறியாம அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே மயக்கமா இருந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாரு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எல்லாம் பயந்துட்டாங்க. ஒரு பொண்ணு மட்டும் தைரியமா ஒரு காதுல போய் அம்மனுடைய பேர் அப்படின்னு மெதுவா ஓதுனோன்னே அவர் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. திருப்பி வீட்டுக்கு அவங்க அம்மா, என்னடா பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா எல்லாம் நார்மலா தான் இருக்காரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல சிவராத்திரி ஃபெஸ்டிவல் நடக்குது. அப்போ சிவனுடைய நாடகம் ஒண்ணு போடுறாங்க. அதுக்கு சிவனுக்கு பொருத்தமான ரோல் யாரும் சரியா இல்லைங்கிறதுனால ராமகிருஷ்ணரை கூப்பிட்டு சிவனா நடிக்க சொல்றாங்க. ஸோ சிவன் மாதிரி மேக்கப் எல்லாம் ஃபுல்லா போட்டாரு. அந்த வசனம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் சிவனா நடந்து வர்றாரு. அப்படியே நிற்கிறாரு. அவர் அறியாம அப்படியே ஒரு மயக்கமா சிவனோட இந்த ரோல் கொடுத்தோன்னே அவருக்கு அதில் ஐக்கியம் ஆயிட்டாரு. அப்படியே அப்படியே சிவன் மாதிரி ஒரு வசனம் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே மயங்கி ஸ்டேஜில் விழுந்துட்டாரு. அதுதான் சின்ன வயசுல அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடந்த கடவுளுடைய அருள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலயே அவருக்கு தெய்வீகம் அவருக்கு வந்துடுச்சுங்கிறத உலகத்துக்கு உணர்ச்சி. நன்றி, வணக்கம்.